ஹலோ, கதையா? இன்னும் 2 நாளில் எழுதிடுவேன். இக்கதை 6 மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த கதையில் ஒரு அண்ணனும் தங்கச்சியும் இருக்காங்க. அண்ணனால் வாய் பேச முடியாது, அவன் ஒரு ஊமை. தங்கச்சி காலேஜ் படிச்சிட்ருக்கா. இவங்க 2 பேருக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. 2 பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எதிர்பார்க்காத ஒரு ஃபோன் கால். சில மாதங்களுக்கு பிறகு அவன் நடவடிக்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. எப்பவுமே அமைதியாக இருக்க அவனோட வீட்டில் ராத்திரி நேரத்தில் மட்டும் யாரோ கதற சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. போதைப் பொருட்கள்னால் என்னென்னு தெரியாமல் இருந்த அவன் திடீர்னு ஒரு நாள் அதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தான். அப்புறம் அதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கவும் ஆரம்பித்தான். போக போக அவனோட நடவடிக்கையில் இன்னும் நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அவனை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அவன் மன ரீதியாக ஏதோ பாதிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் நிறைய பேர் பயப்படவும் செஞ்சாங்க. அவன் ஏன் இப்படி பண்ணான், எதனால் இப்படி மாறினா, அவனோட நடவடிக்கையில் இவ்வளோ மாற்றங்களுக்கு காரணம் ஏன்னு ஒரு நாள் தெரிய வந்துச்சு. அந்த வீட்டில் அவன் மட்டும் இல்லை, அவன் கூட ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான். அன்னைக்கு அந்த ஃபோன் காலில் ஹலோ ஹலோ சார், உங்கள் தங்கச்சியை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, உடனே கிளம்பி வாங்க. ஜிஹெச்சுக்கு போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவன் தங்கச்சி கற்பழிக்கப்பட்டு இறந்து போயிருந்தான்னு. தன்னோட தங்கச்சியை கற்பழிச்சவனுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டான். எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தான். ஆனால் கற்பழிச்சவன் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி கேஸை அவனுக்கு சாதகமாக மாற்றிட்டான். கற்பழிச்சவனுக்கு சரியான தண்டனை கிடைக்காத கோவத்தால் சட்டத்தை அவனே கையில் எடுத்துக்கிட்டான். அன்னைக்கு ஏற்பட்ட கதறல் சத்தத்துக்கெல்லாம் காரணம் இவன் அவனுக்கு கொடுத்த தண்டனைகள் தான். அவன் கொடுத்த தண்டனை எல்லாம் கொடூரமானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தண்டனையை கொடுத்தான். அவன் கொடுத்த தண்டனைகள் எல்லாமே குற்றவாளிகளுக்கு கொடுக்குற தண்டனைகள் தான். போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் அவனோட உடம்புல செலுத்தி அவனோட உறுப்பு எல்லாத்தையுமே அழித்தான். ட்ரில்லரை வச்சு அவனோட ஒரு கண்ணியை எடுத்துட்டான். அன்னைக்கு சரியான தீர்ப்பு வந்திருந்தா இவன்
இன்னைக்கு இப்படி ஒரு கொலைகாரனாக மாறி இருக்க மாட்டான். இதுக்கு காரணமும் சட்டம்தான். ஒவ்வொரு ஊரிலும் பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள். அதில் ஒரு சிலது மட்டும் வெளிவருகிறது, பலது மறைக்கப்படுகின்றது. சட்டங்கள் சரி செய்ய வேண்டும். குற்றவாளிகளை தப்பிக்க முடியாத அளவிற்கு தீர்ப்புகள் வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் மக்களே தண்டனை கொடுக்க முன்வந்து விடுவார்கள். அவர்கள் கொடுக்கும் தண்டனைகள் சட்ட தீர்ப்பை விட கொடூரமாக இருக்கும். பெண்களுக்கான சட்டங்கள் வலுப்படுத்த வேண்டும். இந்த கதை ஒரு நல்ல எழுத்தாளர் மூலமா மக்கள்கிட்ட போய் சேரும்னு நான் நம்புறேன். ஹலோ, கதை ரெடி ஆயிடுச்சு. கதையோட பேர் சென்டென்ஸ்.